என்வரான்மெண்ட்ல உள்ள பயோடைவர்சிட்டி கொஸ்டின் இங்கே பார்ப்போம். அதில் வந்து மேஜராக என்னென்ன ஹெட்டிங் இருக்குன்னா கன்சப்ஷன் யூஸ் வேல்யூ, தென் வந்து ப்ராடக்டிவ் யூஸ் வேல்யூ, அப்புறம் சோசியல், எத்திக்கல், aesthetic வேல்யூ, ஆப்ஷனல் வேல்யூ, இதெல்லாம் வந்து மேஜரான ஹெட்டிங்காக இருக்குது. அடுத்து வந்து ஃபஸ்ட்டு கன்சப்ஷன் வேல்யூஸ்னால் என்னென்னு பார்த்துப்போம். கன்சப்ஷன் வேல்யூஸ்னால் எப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு திங்ஸை வந்து என்ன ஹார்வெஸ்ட் பண்ணுறோம், அப்புறம் அதை வந்து உடனே நம்ம என்ன பண்ணிக்கணும்னா டேரெக்டாக வந்து கன்சியூம் பண்ணிக்கிறோம். அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா கன்சப்ஷன் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அது எதுக்கு என்னென்ன சொல்லலாம்னா ஃபுட்டு, ட்ரக்கு, அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தோன்னா ஃபியூயல் அப்படி சொல்லலாம். இப்போ ஃபுட்டுனா என்னென்னு பார்ப்போம். ஃபுட்டுனா நம்ம வந்து இப்போ பீப்புள்ஸ் வந்து என்னென்னா ஒரு ஹியூமன் வந்து என்ன பண்ணுறான்னா பிளான்ட்ஸையும் அடுத்தது வைல்டு அனிமல்ஸையும் வந்து என்ன ஃபுட்டாக கன்சியூம் பண்ணிக்கிறான் அப்படிங்கிறாங்க. அடுத்தது வந்து என்ன 80-90% வந்து என்ன பண்ணுறான்னா அவன் வந்து வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸை வந்து என்ன தான் வந்து ஃபுட்டாக எடுத்துக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து லார்ஜ் நம்பர் ஆஃப் வைல்டு அனிமல்ஸ் வந்து என்னன்னா ஃபுட்டாகவும் எடுத்துக்கிறான், அனிமல்ஸையும் ஃபுட்டாக எடுத்துக்கிறான், பிளான்ட்ஸையும் வந்து அவன் ஃபுட்டாக எடுத்துக்கிறான் அப்படிங்கிறாங்க. அடுத்தது 80% வந்து அவன் என்னன்னா வெஜிடபிள்ஸை தான் வந்து அதிகமாக விரும்பி சாப்பிட்றான் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் வந்து பார்த்தோன்னா ட்ரக், அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ மாடர்ன் மெடிசனை பொறுத்த வரைக்கும் 70% என்னன்னா பிளான்ட்ஸ்லேருந்து தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மெடிசனை எடுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்து ட்ரெடிஷ்னல் பண்டைய முறையில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 20% 20,000 பிளான்ட்ஸ் வந்து என்னென்னா அவங்க என்ன மெடிசனாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபங்கஸ் சொல்லியிருக்காங்க, அது வந்து என்ன பண்ணுன்னா ஆன்டிபயோட்டிக்காக வந்து யூஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. அடுத்த பி தேனி வந்து என்ன ட்ரைட்ஸாக வந்து யூஸ் ஆகுது அப்படி சொல்லியிருக்காங்க. தென் வந்து ஃபியூயல்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அப்போ உள்ள ட்ரைபிள்னா என்னன்னா அந்த காட்டுவாசிங்க, அடுத்து வந்து வில்லேஜ் கிராமத்தில் உள்ளவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபயர் வுட்டை வந்து என்னென்னா ஒரு ஃபியூயல்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அப்போ இப்போ வந்து மாடர்ன் வேர்ல்டில் வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா கோல், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ் இதெல்லாம் வந்து அவங்க என்னன்னா ஃபியூயல்ஸாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. தென் செகண்ட் பாயிண்ட் என்ன இருக்குன்னா ப்ராடக்டிவ் யூஸ் வேல்யூஸ் அதை பார்ப்போம். ப்ராடக்டிவ் யூஸ் வேல்யூஸ் என்னன்னா இப்போ எப்படின்னா இப்போ பயோடைவர்சிட்டி உள்ள திங்ஸ்லாம் எப்படின்னா கமர்ஷியலாக இப்போ வந்து எக்கனாமிக்கலாக எப்படி வந்து க்ரோ ஆகுது, அதை எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க அதை பற்றி பார்க்குறது தான் ப்ராடக்டிவ் யூஸ் வேல்யூஸ். இதில் வந்து என்ன கமர்ஷியல் வேல்யூஸ் நான் சொன்ன மாதிரி எக்கனாமிக்கலாக வந்து இப்போ போகிறது பத்து படிக்கிறது தான் ப்ராடக்டிவ் யூஸ் வேல்யூஸ். தென் வந்து என்ன மார்க்கெட்டில் வந்து இது என்னன்னா சோல்டு பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. மேலே இதில் பொறுத்தவரைக்கும் என்ன சொன்னேன்னா ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கு அடுத்தது கன்சியூம் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணலான்னு சொன்னேன். ஆனால் இந்த பாயிண்ட்டில் இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இப்போ அந்த நம்ம இது பண்ணோம்ல ஹார்வெஸ்ட் பண்ணதை எப்படி வந்து கமர்ஷியலாக விற்கிறது அதை பற்றி படிக்கிறத பற்றி தான் ப்ராடக்டிவ் யூஸ் வேல்யூ அப்படிங்குவாங்க. இதில் வந்து என்னன்னா அனிமல்ஸ், பிளான்ட்ஸ் தான் மேஜராக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் அனிமல் ப்ராடக்ட் என்ன இருக்குன்னு பார்ப்போம், அடுத்து வந்து என்ன பிளான்ட்ஸ் ப்ராடக்ட் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இது அப்படியே மாறி இருக்கு, கரெக்டாக தான் இருக்குது. இப்போ அனிமல் ப்ராடக்ட் என்னன்னா சில்க் ஓமு, அடுத்து வந்து லெதரு, அடுத்து வந்து ஃபுட்டு, ஃபிஷ்ஷு, அனிமல்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. இது என்ன சில்க் ஓம்லேருந்து என்ன பட்டு எடுப்பாங்க அது வரும், லெதர்லேருந்து என்ன ஆல் அனிமல்ஸ்லேருந்து லெதரை அந்த ஸ்கின் எடுத்து லெதராக யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து என்ன ஃபுட்டுக்காக என்ன பண்ணால் ஃபிஷ்ஷு, அடுத்தது வந்து என்ன கோட்டு அந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் யூஸ் பண்ணிப்பாங்க, அது இந்த அனிமல் ப்ராடக்ட்டில் வந்துடும். அடுத்தது பிளான்ட் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அதில் வந்து சில செடியிலேருந்து என்னென்னா லெதர்ஸ்லாம் தயாரிக்கிறதெல்லாம் இப்போ வந்துருச்சு, அந்த இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்த பிரல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், அடுத்த ஃபுட்டு அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து சோசியலாக வந்து பயோடைவர்சிட்டி வந்து எவ்வளோ இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்ப்போம். இது வந்து இட் ரெஃபர்ஸ் டு தி பயோ ரிசோர்ஸ் தி யூஸ் டு தி சொசைட்டி அப்படிங்கிறாங்க. பயோ ரிசோர்ஸ் வந்து என்னன்னா சொசைட்டிலையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து என்ன இது அந்த பயோடைவர்சிட்டியோட திங்ஸ் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் இது ரிலிஜியஸாகவும் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ எப்படின்னா ஒரு பிளான் சைடு போய் பார்ப்போம். பிளான் சைடில் வந்து பயோடைவர்சிட்டி வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்குன்னா துளசி, லோட்டஸ் அந்த மாதிரி ரிலிஜியஸ் சம்மந்தமாகவும் அந்த திங்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அனிமல் சைடு வந்து பார்த்தோன்னா கவ்வு, பீகாக்கு, ரேட்டு இதையும் வந்து என்ன ரிலிஜியஸ் சைடாகவும் நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. அடுத்து வந்து என்ன எத்திக்கல் யூசஸ், எத்திக்கலாக வந்து என்னென்ன யூசஸ் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல் லைஃப் மஸ்ட் பி ப்ரிசர்வ்டு அப்படிங்கிறாங்க. அதில் வந்து என்னென்னா இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க, ரிவர் வந்து கங்கா, அடுத்து இது எப்படின்னா அங்கே வந்து பிளான்ட்ஸையும் அனிமல்ஸ் மட்டும் தான் சொன்னாங்க. இங்கே வந்து என்னென்னா பிளேஸு, ரிவரு, அடுத்த அனிமல், மவுண்டைன் எல்லாத்தையும் வந்து என்னென்னா ஒரு ப்ளஷர் எல்லா திங்ஸுக்கும் வந்து ஒரு எத்திக்கலாக ஒரு முறையை வச்சு சொல்லிடுறாங்க. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரிவர் கங்கா வந்து என்ன ஹோலி ரிவர் அப்படியும், வேம்பு, துளசி வந்து என்ன ஹோலி பிளான்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஸ்தட்டிக் வேல்யூ இது வந்து என்னென்னா அழகியல் வேல்யூ அப்படிங்க, அழகியல் மதிப்பு அப்படிங்குவாங்க. இப்போ என்ன அஸ்தட்டிக் வேல்யூ ஆஃப் பயோடைவர்சிட்டி எக்கோ டூரிசம் எப்படிங்கிறாங்க. எப்படின்னா இப்போ வந்து எப்படி சொல்லலாம்னா இப்போ வந்து ஒரு செடி கொடிலாம் இது பிளான்ஸ் வந்து அழகாக வந்து ட்ரீஸ்லாம் அங்கே வளர்ந்துருக்கு, அதை வந்து நம்ம என்ன டூரிஸ்ட் பிளேஸாக ஆக்கி அங்கே வந்து இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க, டூரிசம் பிளேஸ் ஆக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து என்னென்னா கலர்ஃபுல்லான பட்டர்ஃப்ளைஸ், பீகாக்லாம் இருந்துச்சுன்னா அங்கேயே வந்து நம்ம ஒரு பிளேஸை போட்டு அங்கேயே வந்து நம்ம ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஆப்ஷனல் வேல்யூ பொறுத்த வரைக்கும் நான் ஓலாக ஒரு கான்செப்ட் சொல்லிடுறேன். என்ன ஆப்ஷனல் வேல்யூஸ்னா இப்போ வந்து ஒரு க்யூர் பண்ண முடியாத ஒரு டிசீஸ் இருக்குது, அதுக்கு நம்ம
அதுக்கு நம்ம வந்து ஒரு மெடிசன் கண்டுபிடிச்சோன்னா அதை வச்சு நம்ம என்னன்னா இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம் பயோடைவர்சிட்டி மூலமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இங்கே பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பயோடைவர்சிட்டி டெக்னிக்கல் ஃபீல்டு வந்து சர்ச் பண்ணாங்க. ஒரு ஸ்பெசிஃபிக் கேன்சருக்கு அந்த மாதிரி இது நோய்க்கு வந்து நம்ம என்னன்னா ஒரு மருந்து கண்டுபிடிச்சோன்னா அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கண்ட்ரியை வந்து டெவலப் பண்ணலாம் அப்படின்னு இந்த பாயிண்ட்ல சொல்றாங்க.